ஒரு 50 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா 21 நாளைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் லாஸ். இப்போ இந்த மாடு நம்மக்கிட்ட கம்ப்ளீட்டாக பால் வற்றி போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட திருப்பி இன்னொரு 21 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கணும் நம்மக்கிட்ட, கரெக்டுங்களா? அதாவது ப்ரொடக்ஷன் இல்லாத இன்னொரு 21 நாள் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ அந்த 21 நாளைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இன்னொரு 4000 ரூபாய் வேணும். ஸோ 5000 ரூபாய் ஸ்ட்ரெயிட் அவே கான். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை இன்சமினேஷன் பண்ணுறோம், அதனுடைய சார்ஜஸ் இது எல்லாமே சேரும். ஸோ ஒரு தடவையும் மாடு பருவத்துக்கு வந்த உடனே மறக்காமல் அந்த அட்டம்ப்ட்லேயே அதை வந்து ப்ரெக்னன்சி பண்ணுறதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து இப்போ வந்து தோட்டத்தில் வேலை இருக்குது அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு தடவை நம்ம மிஸ் பண்ணும்போதும் குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் நம்ம விட்டுறோம். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு 5 தடவை ரிப்பீட் ஆகுது, 10 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா எவ்வளோ பணத்தை நம்ம வந்து தெரியாமல் விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கேட்டோன்னே அப்போ 40,000 ரூபா வீணடிச்சிட்டுனா 50,000 ரூபா வீணடிச்சிட்டுனா நமக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கிறது.